ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் அந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இன்றைக்கி ஃபஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the average age of 15 boys in a class is 30 years and of the 12 boys in a class is 24 years. Then find the average age of the class, அதாவது ஹோல் கிளாஸ். அதாவது 15 பாய்ஸ் ஒரு கேட்டகரி, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 30 இயர்ஸ். இன்னொரு கேட்டகரி 12 பாய்ஸ், அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 24 இயர்ஸ். ஸோ இப்போ இந்த ஹோல் கிளாஸ், அதாவது 15 and 12 இந்த ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் ஏஜ் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இதை நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நார்மல் மெத்தட் அப்படின்னு போகும்பொழுது எப்படி சால்வ் பண்ணலாம்? அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் 15, அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ? 30. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? அந்த டோட்டல் 15 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த ஏஜ் வந்துடும். ஓகேவா? ப்ளஸ் இன்னொரு கிளாஸில் 12 பாய்ஸு, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 24. ஸோ இது இன்னொரு கிளாஸோட மொத்த ஏஜ் வந்துடும். ஸோ அப்போ இதையும் கூட்டினா என்ன வந்துடும்? 15 பாய்ஸு அண்ட் 12 பாய்ஸ் இருக்கிற கிளாஸோட டோட்டல் ஏஜ் வந்துடுமா? ஸோ இது டிவைடட் பை ஒரு கிளாஸில் 15, இன்னொரு கிளாஸில் 12. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? இந்த 15 as well as 12 பாய்ஸ் இருக்கிற டோட்டல் கிளாஸோட ஆவரேஜ் வந்துடும், டோட்டல் ஆவரேஜ் வந்துடும். சரிங்களா? சரி, நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 27 of 1/3 இயர்ஸ் வருது. இதுதான் இதோட ஆன்சர். இது நார்மலாக போடுற மெத்தட். ஓகே, சரி, இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் எப்படி போடலாம்? ஷார்ட்கட் மெத்தட். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஆவரேஜ் அப்படின்னாலும் ஈக்குவலி ஒரு விஷயத்தை இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போது இங்கே 30 இயர்ஸ் இருக்குது, இங்கே 24 இயர்ஸ் இருக்குது. அப்போது 30 - 24 எவ்வளோ? 6 இயர்ஸ். ஓகேவா? 30 - 24 6 இயர்ஸ். இந்த 6 இயர்ஸை தான் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். யாருக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்? இங்கே பாருங்கள். இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 24 இந்த ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 24 போட்டுக்கேன். ஓகே, 24லேருந்து தான் ஏறப்போகுது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது ஆவரேஜ் 24லேருந்து தான் அதிகமாக ஆக போகுது. ஓகே, சரி, பிகாஸ் 15 பாய்ஸோட ஆவரேஜ் ஏஜ் 30 இயர்ஸ், 12 பாய்ஸோட ஆவரேஜ் 24 இயர்ஸ். ஸோ இதுக்கும் பார்க்கும்போது இந்த 30க்கும் 24க்கும் நடுவில் தான் இன்க்ரீஸ் ஆகும், 30க்கு மேலே போகாது. ஓகே, 30க்கும் 24க்கும் நடுவில் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் 24 போட்டுக்கிறேன். சரி, இப்போது இந்த 6 இயர்ஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். யாருக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? இந்த 15 பாய்ஸ்க்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ 15 × 6 டிவைடட் பை மொத்தம் டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ? 15 + 12. ஸோ இது போட்டால் நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கே வரும். ஓகே, ஸோ அப்போது 15, அதாவது சரி, இங்கே 24 + 15 × 6 டிவைடட் பை 27. ஸோ இதை கேன்சல் பண்ணுவோமா? 5 டைம்ஸு, இது 9 டைம்ஸ், இது 3 டைம்ஸு, இது 2 டைம்ஸ். ஓகே, அப்போது 5 2s are 10, 10 divided by 3, அதாவது 24 + 10 divided by 3. ஓகே, இதை நம்ம ஃபர்தராக எப்படி எழுதலாம்? 24 + 3 of 1/3. ஓகேவா? 24 + 3 of 1/3. அப்போ என்ன வரும்? 27 1/3. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சராக நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த ஆன்சரும் சேமாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு குயிக்காக சால்வ் பண்ணலாம், அக்யூரேட்டாக சால்வ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.